4:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்தா, நான் 4 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மொழுவி கோலம் போடவே 1/2 மணி நேரம் ஆயிரும். சரி இப்போயே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். 5:45 6 மணிக்கு கிளம்புனா தண்ணி வந்துடும். தண்ணி பிடிக்கிறதா, வாசல் கூட்டுறதா, அடுப்பை பற்ற வச்சு டீ போடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனோன்னா பதட்டம் இல்லாமல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையுமே ஆரம்பிச்சிட்டேன். வாசலில் குட்டியாக ஒரு கோலத்தையும் போட்டு விட்டு அப்படியே அடுப்பை மொழுவி அடுப்பையும் கோலத்தை போட்டுவிட்டு 4 மணிக்கே கிளம்புனதுனால வயிறு ஒரு மாதிரி கபகபன்னு இருந்துச்சு. சரி பால் வாங்க 6 மணி ஆயிரும், ஒரு வரகாப்பியை போட்டு குடிச்சிருவோன்னுட்டு வரகாப்பியை போட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் கிளம்பி வந்தார். சரி ஆளுக்கு கொஞ்சமாக குடித்தோம். அது குடித்ததுலேருந்து என்னென்னு தெரில, ஒரே மயக்கமாக வந்துட்டு கிருன்னு சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. மறுநாள் 6 மணிக்கு பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு குடி அப்படின்னவோ, வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு தடவை டீ குடித்ததே தலையை சுற்றுது அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு கேரட்டும் முள்ளங்கியும் இருந்துச்சு, அதை சீவி பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு புளிக்குழம்பையுமே வச்சுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.